சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி ஒரு நற்செய்தியை, உன் மனதிற்கு பிடித்தமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு கேள், நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். என் அன்பு குழந்தையே, நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. உன் வலிகளை நான் அறிவேன். நான் உன் மீது இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமைக்குள் உன்னை வைத்து பார்த்து காத்திருக்கிறேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு தோல்விகளே இல்லை. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து அமைத்து கொண்டிருக்கின்றேன். அதில் மற்றவர்களை நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது நீயாகத்தான் இருக்கும். இன்னும் சிறு காலம் பொறுமையாக இரு. உன் வேண்டுதல்கள், விருப்பங்கள் அனைத்தும் நான் நிறைவேற்றி தருகிறேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்தவித வீண் பயமும் தேவையில்லை. சாயப்பாவின் கையை பற்றிய பின் பயமும் கலக்கமும் எதற்கு? உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்ட அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உன் அப்பா சொல்வதை நம்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. எந்த காரணமும் இல்லாமல் என் வார்த்தைகள் உன் செவிகளில் சேராது. இந்த நிமிடம் நீ இதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் என்றால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. இனி நீ தொடும் காரியங்களில் எல்லாம் வெற்றியை மட்டுமே காண்பாய். கலங்காதே மகளே. உன் கர்ம பலன்களை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு பரிசளிக்கப் போகிறேன். நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் விலகும். தடுப்பார் எவரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் இருப்பது என்பதை உணர்ந்து கொள். நீ தவறு ஏதும் செய்யாமல் உன் தன்மானத்தை தூண்டும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது யாரையும் கடிந்து கொள்வதில் தவறில்லை. எதை இழந்தாலும் உன் தன்மானத்தை மட்டும் இழக்காதே. யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி, தாழ்த்தினாலும் சரி, சிரித்து கொண்டே செல். காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். எந்த இடத்திலும் உன்னை உயர்வாகவே எண்ணும். அதுதான் உனக்கு அழகு. உன் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அதை யாரும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். விமர்சனம்தான் செய்வார்கள். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கூறு. உன் குறைகளை கேட்க உன் அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். நீ மனம் தளராமல் தைரியமாயிரு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.